ஜானுமா இதெல்லாம் நைட்டே முடிக்கக்கூடாதடா. நான் நேற்றே எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்ப்பா, இந்த டிராயிங் மட்டும்தான். சரி சரி. இந்தாடா காஃபி. மா எவ்வளோ நேரமா குளிப்பாரு? எனக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆகுதுமா. எப்பா கொஞ்ச நேரம் வாயை மூடி சும்மா இருடா. அவர் வெளியில் வந்தால் ஏதாவது சொல்லி வச்சுட்டு போகிறேன். நேற்று டாக்டர்கிட்ட செக்கப் போனாராம். பிபி 180. காலங்கத்தால் ஒரு டென்ஷன் படுத்தாதீங்க. இதை ஒன்று சொல்லிடுங்க, வயசானாலே அதுவும் குழந்தை ஸ்கூலுக்கு போனல வந்து தலைவர் பஸ் வந்துற போதே. ஏய் ஜானு டைம் ஆகுது பாரு. அம்மா கிட்ட தலைவர் சார்ஜ் போட்டு கால் பண்றேன். ஏய் என் சார்ஜர் பார்த்த? எந்த சார்ஜரு? நோக்கியா சின்ன பின்னு. நான் பார்க்கல. ஐயோ ஏ வாளு நீ பாத்தியா? ஆஹா இல்லை நான் பார்க்கல. இந்த வீட்டில் வெச்ச பொருள் வெச்சத்துல இருக்காதுமா, கடுப்பேத்துவீங்களே. போட்டோம் எல்லாம் ஒன்றுதான். குழந்தை மேலே ஏடா கை வைக்கிற? ஏய் அடா அம்மா சித்தப்பா அச்சிச்சு. நீ எதுக்கிட்ட அதுகிட்ட போய் சண்டை போடுற? நான் எதுவுமே பண்ணாம அந்தம்மா அச்சிச்சு. சரி வா, தலையெல்லாம் இன்னும் வரல, ஸ்கூலுக்கு வர டைம் ஆகுது. ஏண்டி அழற? சாப்பாடு ரெடியா? மாமா அத்தையை கேளுங்க மாமா. அத்தையை கேட்கணுமா? ஆபீஸுக்கு நேரம் ஆச்சு. உன் குழந்தைய முதல்ல அடுக்கு. அம்மா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? மதி நேற்று செக்கப் போயிருந்தேன். அங்கே ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கு, அந்த மாத்திரெல்லாம் வாங்கிட்டு வந்துரு. எனக்கு ஆபீஸுக்கு நேரம் ஆயிடுச்சு. சாய்ராம் சாய்ராம் ஸ்ரீ சாயி நமோ நமோ, ஜெய ஜெய சாயி நமோ நமோ, சத்குரு சாயி என் சார்ஜர் எங்க வச்சீங்க? சாயி நமோ நமோ. டிவி கிட்ட வச்சிருக்கேன் பாரு. அது எதுக்கு நீங்க எடுக்கிறீங்க? எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உனக்கு இந்த பிளக் பாயிண்ட் யூஸ் பண்ணாதேன்னு. எட்ட கபோர்ட்லயாவது வைக்கலாம்ல. ஏய் உன் சார்ஜர் கபோர்ட்ல கொண்டு வைடா. என்ன போன் வேண்ட் இருக்கு காலங்காத்தால? உன் போனை ஒரு நாளைக்கு தூக்கி போட்டு உடைக்க போறேன் பாரு. அதான் நடக்க போகுது. ஏங்க காலங்கத்தால அவரோட பிரச்சனை இந்த பாயிண்ட் யூஸ் பண்ண கூடாது. சொல்லி வை. நீங்க போங்க, அதுல போடுங்க வைக்கணும்னா இப்போ நான் சார்ஜர் பெரிய தொல்லையா போயிடுச்சு உங்க ரெண்டு பேர்கிட்டயும். ஓ நான் எங்கம்மா அவர் தான் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காரு. இந்தா சாப்பிடு. வாயிலே வச்சிருக்க, தின்னு முழுங்க. போதுமா? கட்ட கட்ட. மா கொஞ்சமா போறோம். மத்தியானம் லஞ்ச் மிச்சம் வச்சுட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். பா ஹவுசிங் லோன் போடலாம்ப்பா. இதோ அந்த இடம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் இடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக கட்டினா கொஞ்சம் வசதியாக இருக்கும்லப்பா. பா அடுத்த வாரம் காலேஜில் ஆல் இண்டியா டூர் போகிறேன். 7500 கட்டணும். ஏய் ஸ்கூலுக்கு லேட்டாக உனக்கு எதுக்கு அவளை அடிச்ச காலில் இட்லி வச்சுக்கிறீங்களா? ஓட 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 தூரம் குறையல, பாட 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 பாட்டு முடியல, போக 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 ஒன்னும் புரியல, ஆக மொத்தம் ஒன்னும் விளங்கல. ஃப்ரீயா சுத்தும் போது ஃபிகர் இல்லையே, குடிச்ச ஃபிகரும் இப்போ ஃப்ரீயா இல்லையே. பேங்க்ல லோன் போடுனீங்க, எந்த பேங்க்? ஏய் அதை நிறுத்தி சொல்லடா, பேசிக்கிட்டு இருக்கோம்ல. இப்போ என்ன பண்ணுன்ற? கையை நிறுத்தினா கையை ஒடிச்சு போடுவேன். ஆமா அது என்னடா பாட்டு காலகத்தால் விளங்கலன்னு. உன்னால ஒரு விஷயத்துக்கு பிரயோஜனம் உண்டாடா, உதவாக்குறேன். மா எனக்கு சாப்பாடு வேணாம். டேய் இந்த ரோச மசருக்கு ஒன்றும் குறைச்ச இல்லை, சாப்பிடாட்டா போ, உன் வயிறு தான் காய போகுது. சரி எனக்கு ஆஃபீஸுக்கு நேரம் ஆச்சு, நான் வந்து பேசிக்கிறேன். தாத்தா சரியான லூசுமா. சார் குட் மார்னிங். குட் மார்னிங் சார். தேங்க்யூ. இல்ல எங்க பாக்குறது இந்த குட்ஸ் எல்லாம் என் ஆஃபீஸில் இருக்கு. கோடவுன் கொண்டு வைக்க சொன்னேன், வைக்கலையா? இல்லை சார். இந்த வெங்கட்ராம் எங்க? வரல சார். என் பையனுக்கு மாசம் டேர்ம் ஃபீஸே 1200 ஆகுது, கட்டி முன்னுக்கு வர முடியல சார்.
84 பே ஸ்லிப் ரிப்போர்ட் எங்கே இருக்குது? என்னப்பா? 84 பே ஸ்லிப் ரிப்போர்ட்லாம் யார் சார் பார்த்துருந்தது? அது சண்முகம் தான் பார்த்துட்டு இருந்தார். அந்த ரிப்போர்ட்லாம் இப்போ எங்கே சார் இருக்குது? நீ அக்கௌண்ட் செக்ஷன் லதாட்ட போய் கேளுப்பா. லதா மேடம் இன்னைக்கு வரல சார், லீவு. வரலையா? 84 ஆமாம் சார். அந்த ரேக்கில் மேல் தட்டில் 3வது பையில் பாரு. ஓகே சார். இந்தியா எக்ஸ்போர்ட்ஸ் பாஸ் ஆயிடுச்சா? வெரி குட். அப்படியா? ஹலோ, ப்ளீஸ் ப்ளீஸ் லிசன் டு மீ. பாருங்க, நாளைக்கு வெரிஃபிகேஷன் வந்து நாளைக்கு வெரிஃபிகேஷன் வந்தால் ஹூ வில் ஆன்சர்? நீங்கள் டிடிஎஸ்லாம் பிடிச்சிட்டு நோ தட்ஸ் ராங், ஐ கான் டூ இட், சாரி. குட் மார்னிங் சார். வைத்தியநாதன் சார் கூப்பிடுங்க. சரி சார். சார் காஃபி இல்லையா சார்? சார் வெங்கட்ராமன் சார் உங்களை கூப்பிட்டாரு. ஓகே சார். ஜேம்ஸ் சார், ஸ்டாப்லர் பின்னு வாங்கி வைக்கணுண்ணே. வாங்கிடுறேன் சார். ப்ளீஸ். நீ ஏதோ தேடினிய கிடைச்சதா? கிடைச்சிது சார். இதே ஒரு காப்பி எடுத்து என் டேபிளில் வச்சு. ஓகே சார். வாங்க சார், உட்காருங்க சார். அந்த தாமோதரன் ட்ரேட் லிங்க்ஸு அது விஷயமா தான் பார்த்துட்டு இருந்தேன். ஃபோன் பண்ண அவன் அதை. சரி சார், பார்க்குறேன் சார். அப்புறம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் போங்க, அப்புறம் பேசிக்கலாம். சொல்லுங்கள் சார். பரவாயில்ல சார், நீங்கள் சீட்டுக்கு போங்க, அப்புறம் பேசிக்கலாம். சரி சார். வாங்க சார், உட்காருங்க. அதை அனுப்பியாச்சே, நேற்றே அனுப்பிட்டேன். அது இல்லை சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார். சொல்லுங்கள். நம்ம ஆஃபீஸ் ஃபுல்லாக கம்ப்யூட்டரைஸ் பண்ண சொல்லி ஆர்டர் வந்துடுச்சு சார். எல்லாருமே 6 months ட்ரைனிங் போகிறோம், கம்ப்யூட்டர் ட்ரைனிங். உங்களுக்கு இன்னும் 9 மாதம்தான் சர்வீஸ் பீரியட் இருக்குது. இனிமேல் நீங்கள் அது இல்லை சார், 1 வருஷத்துக்குள்ளே சர்வீஸ் பீரியட் இருக்கவங்க எல்லாரையுமே ரிட்டையர் ஆக சொல்லி 10 நாளைக்கு முன்னாடியே ஆர்டர் வந்துச்சு சார். ஆனால் நீங்கள் ஹார்ட் பேஷண்ட்ங்கிறதுனால உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன் சார். நாளையோட உங்கள் சர்வீஸ் முடியுது. நாளைக்கு உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் சார். சாரி சார். சார், என்ன விஷயம், என்னாச்சு? நாளைக்கு ரிட்டையர் ஆக போகிறாருல, நாளைக்கு ரிட்டையர்மெண்ட் போல இருக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. ஹலோ சார், நான்
இது இந்த நாய்ஸ் ரோடு பிரான்ச்சிலேருந்து பேசுகிறேன். இது பிரான்ச் எல்லாத்தையும் கம்ப்யூட்டரைஸ் பண்ண போகிறதா? ஓ, ஒரு வருஷம் சர்வீஸ் இருக்கிறவங்கள கூட இல்லை. ஓகே சார். டிவி சவுண்டை குறைடா. வந்துட்டீங்களா? மத்தியானம் சாப்பிடலையா? ஆமாம், ஏங்க சாப்பிடல? இல்லை, நாளைக்கு ஆஃபீஸில் எனக்கு ரிட்டையர்மெண்ட். ரிட்டையர்மெண்ட்டா? ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்களா? நாங்கள் வரலாம்ல? ஐயோ, திடுதுப்புன்னு ரிட்டைர்மெண்ட் சொல்லிட்டீங்க. கட்டிக்கிறதுக்கு ஒரு நல்ல புடவை கூட ஆன் பண்ணி வைக்கலையே. இந்த செயின் போதுமா? சரி, நான் இதையே போட்டுட்டு வரேன். நீங்கள் எந்த ஷார்ட் போட்டுக்க போகிறீங்க? அது நீல கலர் ஷர்ட் போட்டுங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். நான் பெரியவங்கிட்ட சொல்லி ஆன் பண்ணி வைக்க சொல்கிறேன். திடுதுப்புன்னு ரிட்டைர்மெண்ட், நாளைக்கு ஃபோட்டோலாம் எடுப்பாங்களே. என்ன மாமா 9 மாசம் சர்வீஸ் இருக்கு நீங்க, அதுக்குள்ள எப்படி ரிட்டையர்மெண்ட் எல்லாம்? இந்தப்பா. வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ஏதாவது காரணம் வேணுமே. கம்ப்யூட்டரைஸ் பண்ண போகிறாங்களாம், ஃப்ரெஷ்ஷாக கேண்டிடேட்ஸ்லாம் அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்களாம். அதனால் எங்களை அதுவும் நல்லதுதான்றேன். நேரம் ஹவுசிங் லோன் வாங்கியிருந்தா இஎம்ஐ அது இதுன்னு எக்கச்சக்கமாக போயிருக்கும். இப்போ தான் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார்ல, ஃபைனல் செட்டில்மெண்ட் வரும். அதை வச்சு அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏங்க, ஃபைனல் செட்டில்மெண்ட்னா எவ்வளோங்க வரும்? என்ன ஒரு 2 லட்சம் ரூபா வரும். வைத்தியநாதன் சார், நம்ம கூட ஒர்க் பண்ண அந்த இனிமையான நாட்கள்லாம் இன்னையோட முடிய போகுது. சார் நம்மளை விட்டு பிரியறது எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே வருத்தமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒருத்தர் ஒரே கம்பெனியில் 36 வருஷம் சர்வீஸ் பண்ணுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. சாரை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற நாம் எல்லாருமே ரொம்ப நல்லபடியாக ஒர்க் பண்ணணும். அதான் சாரோட ஆசையும். வைத்தியநாதன் சாரை உங்கள் முன்னாடி பேச அழைக்கிறேன். சார் நீங்கள் வாங்க சார். சார் ஒரு 2 வார்த்தை ப்ளீஸ். ப்ளீஸ் வாங்க சார்.
வாங்க சார். சார் பேசுங்க சார். ஏதாவது பேசுங்க. என்னோட 36 வருஷ அனுபவத்தில் நான் அதிக நேரத்தை இந்த ஆஃபீஸுக்காகத்தான் செலவழிச்சிருக்கேன். காலையில் 8 மணிக்கு விட்டு கிளம்புனேன்னா மறுபடியும் வீட்டுக்கு போகிறதுக்கு ராத்திரி 10 மணி கூட ஆகலாம். என் வீட்டில் உள்ளவங்க கூட அதிகப்படியாக நான் வந்து ஒரு 2 என்ன இன்னைக்கு மத்தியானம் மேலே ஆஃபீஸ் இருக்குமா இல்லையா? அவங்கெல்லாம் எப்படி வாழ போகிறாங்க நான் பார்த்துட்றேன். சாபம் விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த ராஜேஷ் ஜாங்கிரி கையில் வச்சுட்டு நொக்கறான் பண்ணி மாதிரி. அந்த ரெஜினா சிரிக்கிறான். லூசாப்பா இது. நான் என்ன இந்த ஸ்டேஜில் ஜோக் அடிக்கிறேன்னா சிரிக்கிறதுக்கு? ரிமோட் கொடு, ரிமோட் கொடு. சர்வீஸ் முடியறதுக்குள்ளேயே என்ன தூக்கிட்டாங்களா அந்த சிரிப்பு. ஆமாம், கம்ப்யூட்டர் ஸ்டேஷனா. கம்ப்யூட்டர் வந்துட்டா மனுஷனுக்கு மரியாதை இல்லாமல் போயிருமா? நான் வச்சிருக்கேன் கம்பெனியோட ரெக்கார்டு, எங்க ஆபீஸ் ரெக்கார்டு, 30 வருஷம் ரெக்கார்டு இங்கே வச்சிருக்கேன். யாராவது சொல்ல முடியுமா? அதுக்கெல்லாம் இப்போ அவசியம் இல்லைப்பா, அதுக்கு தானே கம்ப்யூட்டர் வந்திருக்கு. கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆயிட்டா மொத்தத்தில் கம்பெனியே இல்லைன்றீங்களா? எத்தனை கம்ப்யூட்டர் வந்தானே என் இடத்த எவன் என்ன கிடைக்கிறான்னு நான் பாத்துறேன். என்ன சாப்பாடு போடுமா, பசிக்குது. டேய் சரி வாங்க சாப்பிடலாம். வாங்க வாடா. ஏந்திரு. என்ன குழம்பு வச்சம்மா? வெண்டைக்காய் சாம்பார். டெய்லியும் சாம்பாரே வேமா நீ. தூங்கல என்ன? நான் ரிட்டையர் ஆனதுல யாருக்குமே கவலை இல்லையா? இது ஒரு பெரிய விஷயமா? படுத்து தூங்குங்க. சித்தப்பா கதவா தர, அர்ஜென்ட்டா டாய்லெட் வருது, சீக்கிரம். ஏய் காரங்கத்தால ஏன் கத்திக்கிட்டு இருக்க? வருவான் இரு. சீப்பா இப்போ எங்கே போகிறீங்க? இப்போ குளிக்க. இப்போ ஆஃபீஸுக்கு டைம் ஆகுதுப்பா, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்ப்பா. என்னடா அது? டேய் டெய்லி நான் தானே 7:30 மணிக்கு குளிப்பேன். பா ஒரு 10 நிமிஷம் உட்காருங்களேன்ப்பா. இப்போ என்னத்துக்கு பரபரான்னு? எங்கே போகிறீங்க? டேய் ஒரு சுடுதண்ணி காய வைக்கிறது எவ்வளோ நேரம்? 5 நிமிஷம் இருங்களேன். என்னாச்சுங்க? நான் ஒன்றும் சொல்ல. நான் முதல்ல குளிச்சுட்டு வரேன்னு சொன்னேன். இப்போ எங்கே போகிறீங்க நீங்கள்? காஃபி தானே கொண்டு வர போங்க. எப்பா நெத்தியில வேர்வ வர நேத்து வர நான் உழைக்க நான் நேச வச்ச பொழப்புல தான் நெறிஞ்சி முள்ளு பட்டதுன்னு நான் குடும்ப சும தூக்கிதனும் கூடு நொந்து போன மனம் இப்போ குந்திக்கிட்டே சோறு தின்ன குரங்கு மனம் கேட்கலையே, குரங்கு மனம் கேட்கலையே. நான் கனியில்லா மரமானே, பனியில்லா பொணமானே. இப்போ மணியில்லா கயிறானே, மழையில்லா பயிரானே. எப்பா ஓடு வர பாரமில்லை, உறங்கு வர தூக்கமில்லை. இப்போ ஊஞ்சு போன மாயம் என்ன, ஒடிஞ்சு நின்ன காயம் என்ன. எப்பா இனி என்ன நான் பண்ண, ஃப்ரீயா தானே இருக்கீங்க? இல்ல பஸ்ஸுக்கு மாசம் மாசம் ஒரு 2500 ரூபாய் ஆயிடுது.
இவ்வளவு கொஞ்சம் ஸ்கூல்ல போய் விட்டுறீங்களா? ஆட்டிடுமோ பத்திரமா புடிச்சிட்டு போகணும்னு. வந்து லேட் ஆயிடும் மாமா. பாய். என்ன கண்ணை கட்டி காட்டில் விட்ட கண்ணில்லா பயல போல, கண்ணில்லா பயல போல எனக்கு திக்கு தேச தெரியலையே முட்டி மோத. இல்ல மாமா, ஸ்கூல் முடிஞ்சிருக்கும், குழந்தை தனியா வெயிட் பண்ணிட்டு இருப்பா, கொஞ்சம் போய் கூட்டிட்டு வந்துருங்க மாமா. நான் துருப்பிடிச்சு போவேனோ, ஒரு குழஞ்சு சாவேனோ, இனி கருவில்லா பெண்ணாட்டம் கடி சொல்ல கேட்பேனோ, கடி சொல்ல கேட்பேனோ. எப்பா தனியில் நான் புலம்பணுமா, தவிப்புல தான் கிறங்கணுமா, இந்த தனிமைக்கு ஒரு முடிவு இருக்கா? தனிச்சு நிற்க பிடி இருக்கா, தனிச்சு நிற்க பிடி இருக்கா? ஒரு ஷார்ப்னர் கூட இது ஷார்ப். எனக்கு வயசும் இல்லை, ஒதுங்கி யானை கருப்பு கலர் போடணும், நீ ஆரஞ்சு கலர் போடுற, என்ன பார்த்து லூசுங்கிறே நீ. இந்த கலர் போய் ஏய் போட்டு இந்த பாரு. இனி உறவு என்ன மதிச்சிடுமா, உலகமுந்தான் சிரிச்சிடுமா, உலகமுந்தான் சிரிச்சிடுமா. காலு ஒரே வலி, சுகர் அதிகமாகிடுச்சு போல இருக்கு. ஏங்க, இதில் ஒரு 5 கிலோ கோதுமை இருக்கு, மணத்தெருவில் மில்லு இருக்குல்ல, அங்கே எடுத்து போய் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடுறீங்களா? தொலைச்சி விடுவேன். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? 36 வருஷமா அந்த குடும்பத்துக்கு உழைச்சி குட்டியாச்சு, போய் மாவாட்டி தொலை சொல்றியா? நான் காஃபி போடுற, சாப்பிட்டு போங்க. சார் வாங்க சார், நல்லா இருக்கீங்களா? நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். நான் இல்லாமல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ப்ராப்ளம்லாம் எதுவும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஏன் சீட்டில்? அதோ அவர் தான் சார். அவர் பேர் கூட ராஜ்குமார். 3 வாரம் தான் அது வந்து.
சார் எழுந்துருங்க சார். புரியல. ஆஃபீஸில் இருந்துட்டு செல்போனை நோண்டிட்டு இருக்கீங்களா? இதுக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்களா? எழுந்துறியா? சார் யார் நீங்க? என்ன பேசுறீங்க? நான் பார்த்து பேசுங்க சார். சொல்லியா இவங்க வைத்தியநாதன் 36 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இங்க. சும்மா இருங்கப்பா. சார் சொல்றது கேளுங்க. நான் பேசிட்டு இருக்கேன், எழுந்திருக்கான பத்தியா இவன்? சார் இப்போ என்ன பண்ணோன்றீங்க? ஏய், நான் என்ன பண்ணணும்னு கேட்கறது உனக்கு ரைட்ஸ் கிடையாது, புரிஞ்சுக்க. சார் சொல்றது கேளுங்க சார். என்ன இந்த கம்பெனியோட நூக்கன் கார்னர் எனக்கு தெரியும். இந்த கம்பெனியோட ப்ராக்ரஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் எல்லாம் இந்த பாரு. இதை நான் பீத்திக்கிறதுக்காக சொல்ல வரல. இந்த சீட்ல இருக்கிறவனுக்கு இதெல்லாம் தெரியணும். நான் இந்த சீட்ல இருந்தவன். சார் நீங்க சொல்றது எல்லாமே இந்த கம்ப்யூட்டர்ல இருக்கு சார். அப்போ இந்த கம்ப்யூட்டர் திடீர்னு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா 40 வருஷம் கம்பெனியே இல்லைன்னு சொல்லிடுவியா? சார் அப்படின்னா எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணுன்றீங்களா? வாட்ஸ் த பாயிண்ட்? So when the technology improves, you feel bad in relying on your own memory. Is that your point? அப்ப என்ன எல்லாத்தையும் அந்த கரையா அடிச்ச லெட்ஜர் புக்ல எழுதி வைக்கணும்ன்றீங்களா? யூஸ்லெஸ். ஏய், யார பார்த்து என்ன வாங்குறீங்க? யாரா யூஸ்லெஸ்? யூஸ்லெஸ்ங்கறாம? ஏய் சீனியர், என்ன அவ சீனியர் என்ன? அவ வயசு என்ன? ஏ வயசு என்ன? சார் விட்டுருங்க சார். ஏதோ தெரியாம பேசுறீங்க. யூஸ்லெஸ்ங்கனா தெரியாம பேசுறீங்க. ஹலோ சார், நான் ஒன்னும் கை நாட்டு கிடையாது. நாங்களும் MBA படிச்சு ட்ரெயின் ஆகி தான் இந்த வேலைக்கு வந்திருக்கோம். நீ MBA படிச்சியோ என்னென்ன படிச்சியோ அதெல்லாம் சரி. ஹெட் ஆபீஸ் ஃபோன் நம்பர் சொல்லு. ஃபோன் நம்பரா? இல்ல சார், ஃபோன் நம்பர்ல நீங்களும் போங்க போங்க, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சர்வீஸ் நான் இங்க. சார் ஒரே நிமிஷம் வாங்க சார். வந்த பையன். சார் ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெளிய வாங்க சார். இல்ல அவன் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைங்க. சார் ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெளியில வாங்க சார். வெங்கட்ராமன், நான் வெளியில போகணுமா? வெங்கட்ராமன், உன்னை வேலையை சேர்த்தது யாரு தெரியுமா? அது இல்லை சார். நேற்றுக்கு வேலைக்கு சேர்ந்த குடிப்ப என்னை பார்த்து என்ன கேள்விலாம் கேட்குறான். அவனாவது சின்ன பையன். ஆனால் அந்த வெங்கட்ராம நான் பார்த்து வேலைக்கு இருந்தால் அவன் என்ன போயாங்கிறான். கொஞ்சம் கூட மரியாதை இல்லை. அது சரி, வீட்லேயே மரியாதை இல்லை. அறிவில்ல மூஞ்ச போறேன். கண்ணு தெரியுதா இல்லையா? சாரி என்ன சாரி? நான் வயசு என்ன ஆகுது? மப்பு ஒழுங்கா வீட்டுக்கு போய் சார். ஹலோ ஒரு நிமிஷம். ஏய் ஹலோ. என்னங்க என்ன என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? ஓரமா போயினுக்கிறேன், மேலே வந்துச்சுட்டு என்ன சொன்னேன்னா என்னடா சொன்னேன்? பாருங்க, வயசானவன்னு பாக்குறேன். நான் வாடா போடான்னு சொல்றீங்க. என்ன வயசாச்சுங்க? கை மேல கை வைக்காதீங்க சார். சார் சொல்றது கேளுங்க. சட்டையில கைடுங்க சார். வயசான ஆளான்னு சொல்லுங்க. எவ்வளோ தப்பு உங்க மேலதான். தயவு செஞ்சு சட்டையில கைடுங்க சார். சொல்லி நேரம் சார். மேல கை வைக்கிறீங்க. ஏய் என்ன மேல கை வைக்கிறேன்? சார் 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 ஐயோ சார். சார் 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 ஒரு நிமிஷம். ஆ
என் நிலைமையை பார்த்தியா? சார் சாரி சார். இல்லை, நான் உன்னை அடிச்சிட்டேன் சார். அது பரவாயில்ல சார். நான் தான் சார் உங்களை அடிச்சேன். நான் உன்னை அடிச்சிட்டேன். இல்லை சார், அது பரவாயில்ல சார். என்ன மன்னிச்சு, தெரியாமல் அடிச்சு. சார் 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 அழுவீங்க சார். சார் நான் தெரியாமல் தான் சார் அடித்தேன். சாரி. நான் இந்த மாதிரி நடந்துக்கிறவன் இல்லை. புரியுது சார். நானும் வேணும் பண்ண. இதுக்கு முன்னாடி நான் குடிச்சதே இல்லை. என் வீட்டில் யாருமே என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஆஃபீஸில் என்னை பார்த்து ஒருத்த வெளில போடாங்கிறான். 2 மாதத்தில் என் வாழ்க்கை இப்படி தலைகீழ மாறும் நான் நினைக்கவே இல்லை. இல்லைன்னா நான் இங்கெல்லாம் இப்படி இந்த உலகமே என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி. ஹலோ, உங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் வந்துக்குது. காலையிலேருந்து எத்தனை வாட்டுங்க ஃபோன் பண்ணாங்க அவங்க? நம்பர் கொடுத்தது தப்பாக போச்சு உனக்கு. வேலை தெரிந்தாம கிடச்சிடுமா? சரி, நான் சொல்கிறேன் உனக்கு. நீ தேவையில்லாமல் ஃபோன் பண்ணுறவெல்லாம் வச்சுக்க. ஓகே ஓகே. காலையிலேருந்து எங்கன்னா தூங்க விட்றாங்களா? சும்மா நோய். மனுஷனா கொஞ்சமாவது ஈனமான ரோசா வேணும்டா. இதோட 2-3 வாட்டி சொல்லிட்டேன் உனக்கு. இல்லைண்ணா, இந்த வாரம் வேலை கச்சிடணும். இதே தான் 3 நாளாக சொல்லிட்டு இருக்கிறேன். அண்ணா, இந்த வாரம் கண்டிப்பாக குத்துறேண்ணா. இந்த சண்முக பையன் மூஞ்சிக்காக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்தா யாருண்ணா இது? இந்த ரூம்ல இருந்து வர மாட்டான் சண்முகம். அவங்க ஊருக்கார பையனா அவன் சொல்லி விட்டு போனாலும் போனான். டீயா குடிச்சிட்டு இருக்கிறான் அவன். 5 டீயா இருக்கு இது வரைக்கும். பேப்பர் கொஞ்சம் நீ எதுக்கு நான் குத்துன்னு இருக்கேன்? தேங்க்ஸ்ண்ணா. பேப்பர் வேற. வள்ளூர் கோட்டம் இண்டி தொழில்பேட்டை. தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. வரேன். உள்ளவா. வள்ளூர் கோட்டம் போகணும். படம் ரோடு 5 ரூபா தானே? 5 ரூபா தான். 11 ரூபா இருக்கா இல்லையா? எனக்கு
இறங்குன்றல நான் வள்ளூர் கோட்டை எப்ப நான் போனேன் நேராவா நேரா போ பிச்சாங்கை பக்கம் 4 ரோடு முட்டிக்குன்னு நிற்கும். செகண்ட் லெஃப்ட் புரிஞ்சுதா? செகண்ட் லெஃப்ட் சிட்டி பஸ் நம்மளுக்கோசம் நிக்காது. நினைச்ச வேலைக்கு பஸ் டிக்கெட் விற்காது. வடப்பயணி சிக்னலு நூல் பிடிச்ச மாதிரி நேரா போ. கோகுலம் சிக்னலு ஒரே ஸ்ட்ரெயிட் கோடமங்கலம் பிரிட்ஜு ஏறி இறங்கு. லெஃப்ட் எடுத்தா நுங்கமகம், ரைட் எடுத்தா உஸ்மான் ரோடு, ஸ்ட்ரெயிட்டா போனா வள்ளூர் கோட்டம். காரு பைக்கு ட்ரெயின் போவும் கண்டுக்காத. காலு நோவும் டயர்டாயி நிக்காத. செகண்ட் லெஃப்ட் நேரா போ. செகண்ட் லெஃப்ட் மெட்ராஸுக்கு எதுக்கு வர? அப்படி என்னதான் உங்க ஊர்ல குற? தங்கச்சிக்கு கல்யாணம், அப்பாவுக்கு ஆபரேஷன், படிச்ச படிப்புக்கு வேலை இல்ல. சினிமாவில் நடிக்க போறேன், பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டேன். பெத்தவங்க காதலுக்கு சம்மதிக்கல. இந்த மாதிரி வந்த புள்ளைய கவுன்சிக்க யாரும் இல்லைய. கொடம் பாக்கம் பிரிச்சாண்ட நடந்தா டிராபிக் ஜாமு தொல்லைய. செகண்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் நான் தண்ணி விடு. சார் எஸ் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? சரி வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். இன்டர்வியூ கேண்டிடேட்டா? ஆமாம் சார். உட்காருங்க சார். அந்த பர்சனல் டீட்டெயில் ஃபார்ம் ஒன்று கொடுங்க. இதில் இருக்காது. இதை கொஞ்சம் ஃபில்அப் பண்ணிடுங்க. ஓகே சார். சார் கோடவுனில் இப்போ பெண்ணு கொஞ்சம் கொடுங்க. எடுத்துன்னு வரலையா? இந்தாங்க. கோடவுனில் ரமேஷ் தானே இருக்கான் இப்போ? ஆமாம் சார். ஓகே சார், இன்டர்வியூக்கு வரீங்க, ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வர மாட்டீங்களா? ஏன் சார், என்ன சார் ஆச்சு? பேண்ட்டு கிழிஞ்சிருக்குங்க. இன்னும் எவ்வளோ சார் இன்டர்வியூ ஆரம்பிங்க? இன்னும் 10 நிமிஷத்தில் ஆரம்பிச்சிடும். வேணா மாற்றிட்டு வாங்களேன். சார் இல்லை சார், வீடு ரொம்ப தூரம் சார். வெயிட் பண்ணுங்க. இப்போ வர சொல்கிறேன் சார். சார் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டீங்களா? கொடுங்க. தேங்க்யூ. பென். தேங்க்யூ. நீங்கள் போகலாம் சார். அடுத்து நீங்கள். ஓகே சார். Yeah, okay. I'll call you later. Come in. சார் வணக்கம். Hi. ஹாய். ஹலோ சார். Okay, tell me about yourself. என்னங்க? உங்களை பற்றி சொல்லுங்கள். ஓ சார், என் பேர் மணிகண்டன் சார். சொந்த ஊர் காஞ்சிபுரம். நான் இதுக்கு முன்னாடி ஸ்ரீபெரும்புதூர் ஒர்க் பண்ணிக்கிறேன் சார். கிளாஸ் ஃபேக்ட்ரியில் ஏசி மெக்கானிக்காக ஒர்க் பண்ணிக்கிறேன்.
சார் நான் 10th முடிச்சிக்கிறேன் சார். ஐடி ஃபிட்டர் படிச்சிக்கிறேன். எனக்கு ஒரிஜினல்ஸ் எதுவுமே இல்லை. பேப்பர் அதில் சொல்லியிருந்தோம்ல ஒரிஜினல்ஸ் எடுத்துகிட்டு சொல்லி. அந்த கம்பெனியில் தீவு குத்தாயிப்போச்சு சார். நான் கேட்டிருக்கேன் சார். ஒரு வாரத்தில் கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவாங்க சார். நான் வந்தோடனே கொடுத்துருவேன். இல்லைங்க மணிகண்டன், ஒரிஜினல்ஸ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. இல்லை நான் கேட்டேன் சார். நான் கண்டிப்பாக ஒரு வாரத்தில் திருப்பி கொடுத்துருவேன். எனக்கு கேட்டேன், கொஞ்சம் லேட்டாக ஒரிஜினல்ஸ் கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் ட்ரை பண்ணலாம் சார். நான் நிஜமாக கொடுத்துருவேன் சார். ஒரே ஒரு ப்ளீஸ். தனி ஒரு மனிதனுக்கு சோறில்லைன்னு சொன்னா ஊரை கொளுத்த சொல்லி அந்த தலப்பாக்கார சொன்னா மீச முறைக்கு நின்னா கொளுத்துது கொளுத்துது வெயில் இங்க கொளுத்துது 100 டிகிரி கொளுத்துது. அது இப்பதாண்டா தெரியுது, ரீசன் புரியுது. கெட்டும் பட்டணத்துக்கு ஓடு, திரைக்கடல் ஓடியும் திரவியத்தை தேடு. இது நம்ம முன்னோர்கள் சொன்ன வேர்டு. சென்னை இப்போ கான்கிரீட் காடு, கான்கிரீட் காடு. தெரியணும் தெரியணும், காரு ஓட்ட தெரியணும், கம்ப்யூட்டர் தெரியணும், 10 ஸ்கொயர் ஃபீட்டில் பதமா வாழ தெரியணும், பீசா துண்ண தெரியணும், பொய் சொல்ல தெரியணும், காசு கோசம் வாழணும், கடனை வாங்கி சாவணும். LCD CCD BMW ATM SMS KFC IPL சத்தியம். பெரிய பெரிய மாலுங்கோ, பல பலக்கிற காருங்கோ, பணக்கார ஆளுங்கோ, பலக மாறி போனுங்கோ, டச் ஸ்கிரீன் தானுங்கோ, டச் பண்ண காலிங்கோ. வேலை கேட்டு வந்தவன மூஞ்சி மேல கத்துதடா. ஊரை விட்டு உறவை விட்டு வயிற்று நோவு புள்ள இங்க பசியில தான் சுத்துதடா, பசியில தான் சுத்துதடா. குறையல குறையல நடந்து பார்த்தும் குறையல, ஓட ஓட குறையல, தூரம் இன்னும் குறையல. ஐயோ, என்ன மன்னிச்சிடியா. சாப்பிடாத பையனை நான் கை நீட்டி அடிச்சிட்டேன். அதெல்லாம் பரவாயில்ல சார். இல்லப்பா, நானும் ஒண்ணு மாதிரிதான்ப்பா சார். சார் விடுங்க சார். ஓகே சார். இந்த பாரு, சத்தியமா சொல்றேன், உண்மையா சொல்றேன். எனக்கு இந்த பழக்கெல்லாம் தெரியும் சார். எனக்கு கொஞ்சம் அப்செட்டு. வீட்டில் எல்லாரும் என்ன மதிக்கவே இல்லை. சார் சார் விடுங்க சார். நான் தப்பா எடுத்துக்கல. வாங்க சார். சரி வாங்க வாங்க. என்ன பாத்து வாங்க. இருங்க இருங்க, பார்த்து இருங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இது பார்த்து சார். அது நான் தெரியும். பைசா சரி, அதெல்லாம் பிரச்சனை சார். நீ போய்ட்டு பார்த்து போ, பார்த்து போ, பார்த்து அப்படி ஓரமாக போ. ரொம்ப சாரிப்பா, நேற்று குடிச்சிட்டு ரொம்ப சீப்பாக நடந்துக்கிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல சார், நான் மறந்துட்டேன். உன்னை அடித்தது மட்டும் இல்லை, குடிச்சிட்டு வந்ததே தப்பு. எனக்கு வேற ஒரே பயம், ஒழுங்காக நீ வீட்டுக்கு போனீங்களோ இல்லையோன்னு. போயிட்டேன். ஆமாம், இங்கே எதுக்கு உட்காந்துருக்க? இல்லை சார், டீ சாப்பிட்லான்னு வந்தேன், அதான் அப்படியே கொண்டாந்து இங்கே உட்காந்து போகலான்னு. அந்த கடையிலையா? ஸ்ட்ராங்கா சக்கரை ஜாஸ்தி. 2 டீ போடுப்பா.
சார் போயிடலாம் இரு டீ சொல்லியிருக்கேன்ல. மூஞ்சிங்களா பார் சண்முகம் அவர்கிட்ட செருப்பை கழட்டி அடிக்கிறான் பார். சார் போயிடலாம் சார் வேணாம் சார். இரு அப்பா டீ கேட்டேன் என்னாச்சு? நிறைய பாக்கி வச்சிருக்காங்க அவன். எவ்வளவு சார் வேணாம் சார் வேணாம் போயிடலாம். சும்மா எவ்வளவு? 15 டீ. எவ்வளோ பிஸ்கட் எடுத்தாலும் கணக்கே இல்லை. நான் 4 பிஸ்கட் தானே எடுத்துருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல. சார் சார் நீங்க சும்மா இருக்கியா? சார் நீங்கள் சார் வேணாம் சார். இது அக்கௌண்ட்டில் வச்சுக்க. அவன் எப்போ டீ கேட்குறனோ கொடு சார். இப்போ 2 டீ 1 சர்க்கரை இல்லாமல். இதுக்கு முன்னாடி அவமான டீ குடிச்சது ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதான் சார். அது என்ன அவமான டீ? ஏதோ இதயத்தின் கதவை திறக்குதே, ஏதோ இமைகளின் நீரை துடைக்குதே. இலைகள் உதிர்ந்தாலும் செடிகள் அழுகாது, பூக்கள் பூத்து நிறம் சிரித்திடுமே. அலைகள் வடிந்தாலும் கரைகள் கரையாது, நுரைகள் தேகி அது குளிர்ந்திடுமே. ஏதோ இதயத்தின் கதவை திறக்குதே, ஏதோ இமைகளின் நீரை துடைக்குதே. தண்ணி அடிச்சுட்டு வரான் அவன். 2-3 தடவை சத்தம் போட்டேன். விடுங்க சார், இதெல்லாம் ஒரு மேட்ரா. தண்ணி போட்டு வராங்கிறேன், பேசாமல் இருக்க சொல்றியா? சரி அதை விடு, அது போய் தொலையட்டும். அந்த செல்ஃபோனில் தொண பேசிக்கிட்டே இருக்கான். சார்ஜ் போட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான். அப்படி என்ன பேச்சு? எனக்கு இந்த செல்ஃபோனில் பேசுகிறவனை பார்த்தாலே பிடிக்காது. எப்படி இருக்க, என்ன வேணும், அவ்வளோதானே. அவன் ஃபோன் பேசும்போது அப்படியே எனக்கு எரிச்சலாக இருக்குது. என்ன சார் நீங்கள் பெத்த புள்ளைய போய் நர்னு பல்ல கடிக்கிறீங்க? இல்லைப்பா, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம்னு ஒன்று இருக்குல்ல. ராத்திரி 1 மணிக்கு எழுந்திருந்து தண்ணி குடிக்கலான்னு போகிற, இந்த வர அப்பவும் படக் 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 படக்குன்னு தட்டிக்கிட்டு இருக்கான். வயசாகுது, பொறுப்பு வரணுமே. எப்போ பாரு சொகுசு சொகுசு. அவன் சாப்பிட்ட தட்டை கழுவி இருப்பானா ஒரு நாள். போட்ட ஜட்டியை கூட துவைச்சதில்லை. இப்போ என்ன, அவர் இப்போ என்ன மாதிரி சோறு இல்லாமல் வேலை இல்லாமல் தான் உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? சரி நான் என்ன பண்ணுங்கிற நீ? சும்மா இருங்க சார், எல்லாம் வயசு வயத்தில் அப்படி தான் இருப்பாங்கண்ணா. சும்மா பேசும்போது பேசுறீங்கல்ல, என் புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னா அவனை செல்லமாக வளர்த்தேன்னு. இல்லை அதுக்குன்னு அப்போ அவன் சந்தோஷமாக இருந்தால் உங்களுக்கு ஏன் கோவம் வருது? இப்போ நான் அவனை திட்டுனது தப்புன்னு சொல்கிறேன். நீ தப்புன்னு சொல்லவில்லை சார். இவ்வளோ பேசுறீங்களா? அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? என்ன பண்ண? என்ன பண்ணீங்க? குடிச்சு தானே வந்தீங்க? நான் அன்னைக்கு குடிச்சேன்னா அது பேச்சு கிடையாது. நீங்க குடிச்சிட்டு வந்தீங்களா இல்லையா? ஏன் சூழ்நிலை உங்களுக்குன்னு ஒரு டென்ஷன் இருக்கு. அவருக்கு டென்ஷன் இருக்காதான்னு கேக்குறேன். அவ அதெல்லாம் பேச்சே கிடையாது. நியாயமா பேசுறீங்க. நீங்க குச்சா கரெக்ட், அவர் குச்சா உங்களுக்கு வந்து தப்பா இருக்கு. ஒண்ணுங்கறீங்க. அதெல்லாம் கிடையாது. ஒத்துக்க முடியாது. டெய்லியே குடிச்சிட்டு அவன் குடிக்கிறதே பழக்கமா வச்சிருக்கான். அப்படி கிடையாது சார். சாரி சார். இல்ல சாரி சார். இல்ல சாரி இல்ல எதுக்கு? இல்ல நான் சொல்றது கேளு. நான் சாரி அது வரேன் சார். நான் அப்படி சொல்ல. அவனை சப்போர்ட் பண்ற நீ. என்னையும் நான் சொல்றதையும் கேட்கணும்ல. கோவிச்சுட்டு போனா எங்களுக்கு கோவம் வராதா? சார்ஜர்லாம் எடுத்து வச்சுக்கிட்டே சுரேஷ்? எடுத்துட்டேம்மா. போன உடனே மறக்காம எனக்கு ஃபோன் பண்ணு. சரிம்மா. பசங்களோட சேர்ந்து பீச் பக்கம்லாம் போவாங்க. இல்லைம்மா, ஒழுங்கா போயிட்டு வரணும். பக்கத்துல சொல்லிட்டு போ. வேணாம்மா. சொல்லு பா. வரேன்ப்பா. போயிட்டு வா. அனுப்பிச்சிட்டு வந்துடுறேங்க. ட்ரெயின் எத்தனை மணிக்குடா? இங்கே வா. வச்சுக்க.
சரிப்பா. கனவுகள் யாவும் நிறைவாக நிறைவேறட்டும், மனதில் சோகம் மறந்தோடி குறை தீரட்டும், தினம் தினம் வாழ்க்கை இவ்வாழ்க்கை புதிதாகட்டும், இருப்பது எல்லாம் எல்லோருக்கும் பொதுவாக பெரும் காலம் தெரிந்தது, பின்பு வாரமாய் மெல்ல விரியுதே. என்னவோ தெரியல, அதிசயமா தாத்தாவோட ஒட்டிச்சு. சார் சார் தூங்கிட்டீங்களா? எங்கப்பா எங்கே போயிட்டே நீ? நீ ஒரு 5 நிமிஷம் வராமல் இருந்த நான் போயிருப்பேன். அம்பத்தூர் 41Dயா? நேரம் அந்த இது இல்லை எஸ்டேட்டுக்குள்ளே விட்டா. எஸ்டேட்டுக்குள்ளேயா? இன்டர்வியூ என்னாச்சு? வேற ஒருத்தனை செலக்ட் பண்ணிட்டாங்க சார். காலிலேருந்து ஓட்டமாக ஓடியா தனுஷ் பத்தில் பாட்டு ஒன்று வரும்ல, ஓட 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 தூரம் குறையலை, பாட 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 பாட்டு முடியலை, போக 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 ஒன்றும். ஐயா என்ன இது? இது ஒரு பாட்டா? இந்த பாட்டு கேட்டதில்ல? என் பையனை தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். சூப்பர் பாட்டு சார் இது. இதை போய் இந்த பாட்டில் என்ன இருக்கு? இல்லை சார், இப்போது என்ன மாதிரி ஒரு பையன் இருக்கா சார், அவனுக்கு வந்து என்ன மாதிரியே வேலை இல்லை, லைஃப்பில் என்ன பண்ண போறேன்னு தெரில, அவன் பாடுற பாட்டு சார். ஓட 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 தூரம் குறையலை, பாட 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 பாட்டு முடியலை, போக 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 ஒன்றும் புரியலை, ஆக மொத்தம் ஒன்றும் விளங்கலை. ஃப்ரீயா சுத்தும் போது ஃபிகர் இல்லையே, குடிச்ச ஃபிகரும் எப்போ ஃப்ரீயா இல்லையே, கையில பேக் இருக்கு பாலி இல்லையே, லைஃப் பூரா இந்த தொல்லையே, உலகமே ஸ்பீடா ஓடி போகுது, என் வண்டி பஞ்சர் ஆகி நிக்குது, மொக்க பீஸ் கூட கிண்டல் பண்ணுது. அவர் மட்டும் இந்த பாட்டு வச்சு கேட்கலாமா? படிப்பெல்லாம் நல்லா தான் படிப்பான், ஆனால் லவ் குபுல் விழுந்துருவான்னு கொஞ்சம் பயமாக இருக்கு. ஏன் இப்போ லவ் பண்ணனா தப்பு? அது இல்லைடா, நீ எவ்வளோ பொறுப்பாக இருக்க, உன்ன மாதிரி இல்லாமல் லவ் குபுல் விழுந்துட்டான்னா? இப்போ நான் லவ் பண்ணலன்னு உங்களுக்கு யார் சொன்னது? யாராவ சொல்லவே இல்லை. சும்மா சார், நான் மேலே ஒரு வாட்டி பார்த்தேன், அன்றைக்கி அப்படி தான் ரூமுக்கு போயிருந்தேன் சார், அப்போ தான் அதை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். சரி நம்ம இப்போ இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் நம்ம பார்க்கணுமான்னு தோணுச்சு. எப்படி இருப்பா? சான்ஸே இல்லை சார், ரொம்ப அழகாக இருப்பா. அப்புறம் என்ன? நம்மளுக்குலாம் செட் ஆகும் சார், நானே பசிய மரத்துக்கு பார்த்துனுக்குறேன். ஏன் சரி வராது. ஏன்? ஒன்றும் இல்லை சார், அன்றைக்கி பஸ் ஸ்டாண்டில் நின்றுந்தேன், பக்கத்துலேயே அதுவும் நின்றுது. அது போட்டு இந்த செருப்பு எப்படியும் 2000 ரூபாய் இருக்கும் சார். நம்மளாம் செட் ஆகும் சார், ஆனால் கண்டிப்பாக செட் ஆகும். செட் ஆகும். நாளைக்கே நீ வேலைக்கு போகிறேன்னு வச்சுக்க, கை நிறைய சம்பளம் வாங்குவேன், நல்ல பேண்ட்டு ஷர்ட்டெல்லாம் போட்டுக்கிட்டு, பெல்ட்டு ஷூ எல்லாம் போட்டுட்டு, தாடியை நல்லா ட்ரிம் பண்ணிக்கிட்டு, நல்ல ஹீரோ மாதிரி ஜம்முன்னு அவகிட்ட போனால் ஏன் செட் ஆகாது?
வரைமுறை இல்லா வாய் சொல்லா நம் சோகங்கள் அரைப்படும் நெல்லாய் தூள் தூளாய் இனி போகட்டும். பறவைகள் போலே சிறகில்லை அடானாலும் படபடவென்றே நம் உள்ளம் பறந்தோட. சிறு அன்பினா நிறையும் நெஞ்சமே இதை உணர்ந்தது உலகில் கொஞ்சமே. ஏதோ இதயத்தின் கதவை திறக்குதே, ஏதோ இமைகளின் நீரை துடைக்குதே. ஐயா அப்பா அப்பா கிட்ட கொடுங்க, நான் பேசணும். அப்பா நான் தான்டா. அப்பா கிளாஸ் வாங்கிட்டு வாங்க, காலி ஆயிடுச்சு. வாங்கிட்டு வரோம் போடி. ஏன்டா நான் சொல்றது யாருமே காதுல வாங்கிக்க மாட்டீங்க? உங்களோட எனக்கு பெரிய ரோதனையா போயிடுச்சு. இந்த மனுஷன் வேற என்கிட்ட பேசுறது இல்ல. எங்க போறாரு எங்க வர்றாருன்னு தெரிய மாட்டேங்குது. சரி நீ ஆபீஸ் முடிஞ்ச உடனே சீக்கிரமா வீட்டுக்கு வரியா? சரிம்மா, நானும் பார்த்து தான் இருக்கேன். கொஞ்ச நாளா போக்கே சரியில்லை தான். சரி வரேன், நான் வந்து பேசுறேன். சரியா? சரி வச்சிடுறேன். சரி. பார்த்தேன் சார், எப்படி போய் பேசுறதுன்னா தைரியம் வர மாட்டேங்குது சார். வேலை கிடைச்ச உடனே போய் பாரு, இப்போவே துருதுருன்னு போய் நிற்காத. 2 வாரமாச்சு பேசுறதே இல்லை, சண்டை. அவங்ககிட்டயுமா? ஏன் சார் எல்லார்ட்டையும் சண்டை போட்டுனே இருக்கீங்க? நீங்கள் அறிவுன்றதே இல்லையா உங்களுக்கு? பெரிய ஜாகி ஜானூர். நீ எப்படி பேசுறியா? இன்னொரு தப்பெல்லாம் எம்ஏல இருக்கிற மாதிரி. அடிச்சிங்களா? திட்டினேன். மொக்க சார் நீங்கள். உங்களெல்லாம் 40 வருஷமாக சகிச்சிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க சொல்லணும். நீங்கள் தானே சொன்னீங்க வேலையில் இருந்த வரைக்கும் அவங்களை எங்கேயும் கூட்டின்னு போனதில்லை, அதையும் வாங்கி கொடுத்ததில்லை, பேசுறதே ரொம்ப கம்மி. இந்த லட்சத்தில் இருந்து சண்டை வர போட்டிங்கன்னா இது பாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்றைக்கி நீங்கள் போய் அவங்கள சமாதானப்படுத்தி அவங்கள்ட்ட பேசுகிறீங்க, அவ்வளோதான். நான் பேச மாட்டேன். ஓ, பேச மாட்டீங்களா அப்போ? சரி, அப்போ நான் கிளம்புறேன். டேய், பேசுகிறேன். பேசுகிறீங்க, ரைட். தோப்பு கால். ஏய் இந்த ஹலோ, எல்லாம் வேஸ்ட். சரி, ஓ நான் பேசிக்கிறேன். அதெல்லாம் பேசிடுவேன். நான் அந்த போயிட்டால என்னையா போறாங்க, பேசி தொலைய. இது நான் திடீர்னு போய் பேசணும், நான் எப்படி பேசுறது? எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அவள் உருன்னு வச்சுருக்கா மூஞ்சியை, அதெல்லாம் நம்மளால் பேச முடியாது. சரி, நான் இன்னைக்கு போய் பேசுகிறேன், போருமா? காஃபி. பத்மா கூப்பிட்டீங்களா? இந்த புடவை எப்போ வாங்கினது? படைசுதா. புடவை உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க சொன்ன உள்ள போயிட்டு தயவு செஞ்சு வெக்கம் மட்டும் போடாதீங்க, என்னால் பார்க்க முடியல. வயசு அது வெக்கம் பண்ணுங்க. சத்தியமா சமகாலம் சார் நீங்க. ஆமா, நீ இன்டர்வியூக்கு போல இன்னைக்கு? போல. நேற்றுக்கு போன இன்டர்வியூ எங்க சார், வாட்ச்மேனும் விட மாட்டேங்கிறான். இந்த மூஞ்சியை மாற்றி தொலை. எப்போ பாரு தாடி மீசையோட.
இப்படி போனால் எவன் வேலை கொடுப்பான்? இன்டர்வியூக்கு போனால் டீசெண்டாக போகணும், நல்ல பேண்ட் ஷர்ட்டு போட்டுக்கிட்டு. இந்த மாதிரி அழுது ஒழிஞ்சிக்கிட்டே போனால் எவன்? சரி, என் பேத்திக்கு ஸ்கூல் விடுற நேரமாச்சு, நான் போய் கூப்பிட்டு வரணும். சரி ஓகே. டேய், மூஞ்சி அப்படி வச்சுட்டு இருக்காதரா. சரி கிளம்பு, நாளைக்கு பார்க்கலாம். சரிடா. சரி ஓகே சார். நீ சிரிப்பா? எனக்கு சிரிக்காமலே இருந்திருக்கலாம். பாய் சார். நாளைக்கு வரேன். இந்தா சார். என்னது இது சார்? இதை வாங்கு. சும்மா இருங்க சார், நீங்கள் வர. சார் சார் சார், அப்புறம் நான் அடிப்பேன். வாங்கு, பிடி, நான் வச்சுக்க. சார் எதுக்கு சார்? இல்ல இல்ல, நான் நம்ப மாட்டேன்டா, நான் நம்ப மாட்டேன். நான் நம்ப மாட்டேன். போமா, லூஸ் மாதிரி பேசாதம்மா. அவர் நடந்துட்டு இருக்கதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்க. நேத்து நீ போன்ல என்ன சொன்ன? ஐயோ, அன்னைக்கு நான் டூர் போகும்போது காசுலாம் எடுத்து கொடுத்தாருலமா, என்னை பார்த்து தண்ணி அடிச்சான்னு கேட்டு சிரிக்கிறாரு. அன்னைக்கு கூட தனியாவே சிரிச்சிட்டு இருந்தாரு. ஐயோ, நான் செத்தே போயிடுவேன், நான் செத்தே போயிடுவேன்டா. கால் மூஞ்சில என்னால முழுக்க முடியாதுப்பா. இப்ப நான் என்னமா சொன்னேன்? ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் என்ன சொன்னேன்? ரிட்டையர் ஆயிட்டாரு. அந்த அதிர்ச்சியில தானே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஓஹோ, நான் பணம் கொடுத்தா வாங்க மாட்டீங்களா? அந்த அளவுக்கு நான் வெளியே ஆளாயிட்டேனா? சரி பரவாயில்ல, ஒன்று செய். நீ சம்பளம் வாங்க ஆரம்பிச்ச உடனே மாதம் மாதம் என் பணத்தை திருப்பி கொடு, வாங்கிக்கிறேன். சார் அது பாரு, ஒன்றும் பேசக்கூடாது. நாம் நேர டி நகர் போகிறோம், நல்ல ஜவுளி கடைக்கு போய் பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாம் வாங்குகிறோம். முதல்ல இந்த தாடி மீசியும் வெட்டி தொலை. நல்ல பேண்ட்டு போட்டு ஷர்ட்டு போட்டு பல பலன்னு போனால் தானே பார்க்குறோம் உனக்கு மரியாதை கொடுப்பான். இன்டர்வியூக்கு போகும்போது வான்னு கூப்பிடுவான். டேய், உங்கள்கிட்ட தாண்டா பேசிகிட்டு இருக்கேன். டேய், என்னடா? டேய், எழுந்து எழுந்து, சொன்ன கேளு. எழுந்துடா, எழுந்துருங்கல்ல. நீ அழுதா அசிங்கமா இருக்குடா. வா போகலாம். ஒரு சாயா குடிச்சிட்டு டி நகருக்கு போய் உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்துடலாம். வா சேர்ந்துரு. எதுக்கு அழுறீங்க? கத்தாதம்மா. சரியாயிடும். ஏமா இவ்வளோ பேசுறிய? இந்த 40 வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி பேசி நடந்து பார்த்துருக்கிறியா? அன்னைக்கு கூட உங்ககிட்ட என்ன சொன்னாரு? மா பயப்படாதம்மா, என் கூட பச்சால அஸ்வின், அவனு கூட வேலையை விட்டு தூக்கிட்டாங்க ரிசப்ஷன்ல. அப்போ கூட அவன் இந்த மாதிரி தான் சுற்றி நின்றான். கவுன்சிலிங் பண்ண எல்லாம் சரியா போயிடுமா. இதெல்லாம் பயப்பட வேண்டிய விஷயமே கிடையாதுமா. டேய் உர்ரா, சும்மா ஓவரா பண்ணினுறான். நேற்று கூட பீரோலேருந்து 3000 ரூபா பணம் எடுத்துக்கிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டாரு. வண்டியில் இடியில் எங்க மாட்டீங்கன்னா உர்ரே. சரிப்பா, அவர் வரட்டும். அவர்கிட்ட நான் பேசி வீட்டை விட்டு வெளியே போத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அவர் அப்படியே கூட இருக்கட்டும். அவர் நம்ம வீட்டில் இருக்கட்டும்டா. வெளியில் யாருக்கும் தெரிய வேணாம். சொந்தக்காரங்களுக்குலாம் தெரிஞ்சதுன்னா அப்புறம் பைத்தியக்காரன் பட்டம் கட்டி அவரை கொண்டு போட்டுருவாங்கப்பா. இதெல்லாம் சரியா வராதுடா. எங்கன்னா பேசுறத புரிஞ்சுதா பாரு. சரி விடு, இப்போ அவர் வராருல்ல, நீயே பார் அவர் என்ன பண்றாருன்னு, அப்புறம் பேசிக்கலாம். டி நகர்லேயே சின்ன கடையாக பார்ப்போம், பெரிய கடையாக போனால் தேட்டிடுவோம். சரிவா. இந்த பாரு, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், மறுபடியும் அழுது அசிங்கம் பண்ணக்கூடாது. இல்லை சொல்லுங்கள். புரியுதா? இந்த பேனா வச்சுக்க. நான் ஆஃபீஸில் சேரும்போது வாங்கின பேனா வச்சுக்க. உங்கள் பையன்ட்ட கொடுங்க சார். யார்கிட்ட கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், வச்சுக்கங்கிறேன்ல. பழைய பேனா கொஞ்சம் லீக் ஆகும், அவ்வளோதான். அப்புறம்
அந்த பாட்டை பாட. என்ன பாட்டு? அதான் ஓட 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 பாடு. சும்மா பாடுதான் பாடு. ஐயோ, ஓட 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 தூரம் குறையல, பாட 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 பாட்டு முடியல, போக 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 ஒன்றும் புரியல, ஆக மொத்தம் ஒன்றும் விளங்கல. போலாம். டைம் நாவது பாத்தியா? எப்போ போனாரு? குழந்தை கூட கூட்டு வரல, மத்தியானம் போனாரு. டே கிளம்பி எங்கேயா போறாரு? அப்ப தெரியும் உனக்கு. ஏய், என்னைக்காவது ஆபீஸ்ல வேலை செய்யும்போது இவ்வளவு லேட்டா வந்திருக்காரா? டே வண்டி எடுத்துட்டு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருப்பா. போடா. சரி, இது ஓகே பாருங்க. இது ஒரு ஷர்ட்டா? முதல்ல உள்ளவை நல்ல ஷர்ட்டை எடுக்க மாட்டேங்கிறியே. எது எடுத்தாலும் புடியலன்னு. இது அதை விட மோசமாக இருக்கு. உள்ளவை இந்தா இதை பாரு. என்னது ஒயிட்டா? சார் விலை ஜாஸ்தியாக பரவாயில்ல, நான் தரேன். விலையை பற்றி கவலைப்படாத சார். ஒயிட்டு போய் அதான் பிரமாதம் இருக்கு. போய் போட்டு வா. போக முடியாது சார். ஓகேவா? சூப்பராக இருக்கே. சைஸ் கொஞ்சம் பெருசா இல்லை? நாளைக்கு உனக்கு வேலை கிடைச்சிடும். சம்பாதிச்சு 3 வேளை சாப்பிட்டேன்னு வச்சுக்க, ஷர்ட் டைட் ஆயிரும் சார். நல்லா தான் இருக்கு, வேண்டாம் போ. சார் எல்லாம் வர சார். வேற சார். சேஞ்ச் வேணுமா இருக்கா? சார் சைஸ் கரெக்டாக மாற்றிடலாம். எல்லாம் மாற்றி. ஓகே, தேங்க்யூ. வரேன் சார். தேங்க்யூ. பேத்தியை கூட கூட்டு வரல, நேரமாச்சு, நான் கிளம்புறேன். நீங்கள் கிளம்புங்க. அப்புறம் நாளைக்கு இன்டர்வியூக்கு போயிட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லணும். முதல்ல தாடி மீசி எடுத்துட்டு போகும்போது புரிஞ்சுதா? மறந்துடக்கூடாது. காசு இருக்குல்ல? இருக்கு சார். என்ன காணுமே? என்னடா எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன். வாட்சுத்து போயிட்டு கூட போல. வரட்டும். நீங்க என்னதான் நினைச்சிருக்கிறாரு மனசுல? இவர் பாட்டு கிளம்பி போயிடுவாரு. இவர் பின்னாடியே தேடி நாளைக்கு தான் எங்க வேலையா? இது பாருடா, வந்தா நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். நீ எதுவும் பேசாத. ஏற்கனவே உடம்பு சரியில்லாத மனுஷன். கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. தாத்தாவோட ஸ்கூட்டர் சத்தம். ஓட 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 தூரம் குறையல, பாட 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 பாட்டு முடியல, போக 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 ஒன்று புரியல, போக 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 ஒன்று புரியல, ஆக மொத்தம் ஒன்றும் விளங்கல. சொல்றது கேளுமா. அழுதே காமிச்சு கொடுக்க போற. நீ வந்துட்டாருமா? இப்ப வாய மூடி நிறமா. என்ன பயங்கரமா பசிக்குது? என்ன சமையல்? பரீட்சை நல்லா எழுதுனியா? ஓட 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 ஒண்ணு முடியல. சொன்ன பாத்தியா? சொன்னா கேட்காம அழுதே காமிச்சு கொடுக்காம இருங்க. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் விட்டு போறேன். என்ன பரீட்சை சரியா எழுதலையா? என்ன வீட்ல ஒரே சண்டை. உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு சண்டையா? உங்க சித்தப்பா தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கானா? இல்ல, உன்னாலதான். என்ன இல்லையா? தாத்தா நீ பைத்தியமா? புரியலையே. ஆமா தாத்தா, இப்பெல்லாம் நீ வேற மாதிரி ஆயிட்டியான். நீ வேலையை விட்டதுனால நீ பைத்தியம் ஆயிட்டியான். நான் அப்பா சொன்ன நீ பைத்தியம் இல்லைன்னு. ஆனா அப்பா தான்
சொல்லுச்சு. நீ பைத்தியமா தாத்தா? இல்ல இப்போ அதெல்லாம் வேணாடா, அவரும் சொன்னா டாக்டர் கேளுடா. மாதிரி தான் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன் அவர் நல்லா இருக்காரு. கூட்டு போனா எந்த பிரச்சனையும் இல்ல. தயவு செய்து வாயை மூடி நிறு, பேசி கெடுத்துறாத. வேணாடா, அவர் நல்லா இருக்காருடா. சொன்னா புரிஞ்சுக்கங்கம்மா. சரி வர பயமுடு ம். ஓகே மணிகண்டன், வீக்லி 6 days ஒர்க் இருக்கும். ஓகே சார். மந்த்லி 8500 சேலரி. சண்டே லீவு தான். ஓகே 6 monthsக்கு அப்புறம் கன்ஃபார்ம் ஆன பிறகு இன்கிரிமெண்ட் இருக்கும். ஓகே நீங்க மண்டேல இருந்து ஜாயின் பண்ணுங்க. சார் சார் இது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் என்கிட்ட இல்லை. நான் கேட்டேன் நான் நெக்ஸ்ட் இட்ஸ் நாட் எ ப்ராப்ளம். நீங்க மண்டேல இருந்து வந்து ஜாயின் பண்ணுங்க. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ தேங்க்யூ சார்.
ஆஃபீஸ் வர முடியாது. ஒன்றும் இல்லை, காலையிலேருந்து எங்கள் அப்பாவை காணோம். தெரில, இங்கே தான் இருந்தார். வண்டியெல்லாம் இங்கே தான்டா இருக்கு. ஏஞ்சி பார்க்குறேன், ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எங்கேயோ போயிட்டுருக்காரு. ஓட 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 தூரம் குறையல, பாட 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 பாட்டு முடியல, போக 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 ஒன்னும் புரியல, ஆக மொத்தம் ஒன்னும் விளங்கல. ஃப்ரீயா சுத்தும் போது ஃபிகர் இல்லையே, குடிச்ச ஃபிகரும் இப்போ ஃப்ரீயா இல்லையே, கையில பேட் இருக்கு பாலி இல்லையே, லைஃப் பூரா இந்த தொல்லையே. உலகமே ஸ்பீடா ஓடி போகுது, என் வண்டி பஞ்சராய் நிக்குது, மொக்க பீஸ் கூட கிண்டல் பண்ணுது, சாமி என்ன பங்கம் பண்ணுது. தனியா அலைஞ்சேன் அலைஞ்சேன் நடு ரோட்டுல, அழுதேன் புரண்ட கிழிஞ்சேன், பாரம் தாங்கல தாங்கல கழுத நான் இல்லையே, ஜானும் ஏறல ஏறல முழமா சறுக்குறனே, மாறிட்டேன் ஜோக்கராயிட்டேன், ஃபியூஸ் போன பின் பல்பு
போக 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 ஒன்னும் புரியல ஆக மொத்தம் ஒன்னும் விளங்கல